வீட்டு வாசல்ல உருளி வச்சு தண்ணி போட்டு அதுல பூ வச்சா அதுல என்ன நன்மைன்னு பார்க்கலாம். உருளி மண் உருளியா இருக்கலாம், பிராஸ் உருளியா இருக்கலாம். ஏதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நீங்க பூ வைக்கும்போது கண் திருஷ்டிய அது போக்குங்க. இது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க வீட்டு வாசல்லையும் வைக்கலாம், என்ட்ரு பண்ணோன்னா ஹால்ல ஒரு டேபிள்லையும் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது தண்ணியில இருக்கிற குளிர்ச்சியும் அந்த பூல இருக்கிற அந்த மென்மையும் சேர்ந்து பேட் ஐயோட இல்லாட்டி நம்ம எனர்ஜி இல்லாத ஒருத்தர் யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது இந்த பூவை பார்க்கும்போது அவங்களோட அந்த எனர்ஜி மாறிடும். அதனால அவங்க வேற எதுலையும் நாட்டம் செலுத்த மாட்டாங்க. அதனால அவங்க இந்த கண் திருஷ்டி படாதுங்கிறது நம்பிக்கைங்க. நம்ம ஹால்ல ஒரு தண்ணி ஊற்றி அதில் பூ வச்சிருக்கும் போது காலையில் எழுந்து வரும்போது அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்தி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நேர்மறை சக்தி இருந்தால் என்ன நினைச்சதெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம உருளியில் எப்படி பூ போடலான்னு பார்க்கலாம். இது ஒரு பிராஸ் உருளி. இந்த மாதிரி உருளி உங்களுக்கு வேணும்னா உருளின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதில் என்னன்னா இதில் பூ மட்டும் போட்டுக்கிறது இல்லைங்க. இந்த பெட்டல்ஸ் எல்லாமும் பூ வைக்கலாம், கேண்டில் கூட வைக்கலாம், இல்லை உங்களுக்கு விளக்கு வைக்கணும்னு தோணுச்சுன்னா விளக்கு வைக்கலாம். இப்போ உருளி வச்சு தண்ணி ஊற்றி பூ போடலாமா? இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அப்படி எடுத்துக்கோங்க. மேரிகோல்டு, கிறிசாந்தமம், ரோசஸும் போடலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் போடலாம் கலர்ஃபுல்லாக. எல்லோ ஃப்ளவர்ஸ் பெருசாக இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு இடையில இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக போடுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் வேணும்னா நம்ம ஃப்ளோட்டிங் கேண்டில் வச்சுக்கலாம். நம்ம யாராவது கெஸ்ட்டு வராங்க, வீட்டுக்கு வராங்கன்னா குயிக்காக அதை பண்ணலாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.